யாருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய எந்த பகுதியும் மனனமில்லையோ அது பாழடைந்த வீட்டைப் போன்றதாகும். குடியிருக்கக்கூடிய மனிதர்களைக் கொண்டு வீடு அழகு செழிப்பு பெறுவதைப் போல புனித குர்ஆனை மனனம் செய்வதில் மனித உள்ளத்தின் அழகும் செழிப்பும் உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். யார் குர்ஆன் ஷரீஃபை ஓதி மறந்து விடுகிறார்களோ அவர் மறுமை நாளில் குஷ்ட நோயினால் உறுப்புகள் ஊனமுற்றவர்களாக அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பார்த்தும் கூட ஓத முடியாமல் மறந்து விடுவது, பார்க்காமல் ஓத முடியாமல் மறந்து விடுவது, குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதில் பொடுபோக்குத்தனமாக இருப்பவர்கள் மற்றும் குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை அறிந்த பிறகு அதன்படி அமல் செய்யாமல் இருப்பது, குர்ஆனை மறந்து விடுவது என்பதற்கு இந்த கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது. இதை போன்ற ஹதீஸ்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா.